வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களின் ஞானக்களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருந்து ஒழுக்கம் என்ற தலைப்பில் ஒரு கவியை இன்று நாம் சிந்திப்போம். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வம் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறையுணர்வில் ஒளியுண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும். வாழ்க வளமுடன். அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய மூன்றும் இணைந்ததே உண்மையான அறநெறி. ஒழுக்கத்தில் கடமையும் ஈகையும் அடங்கியுள்ளன. இந்த அறநெறியை பின்பற்றுவது வாழ்வில் வெற்றியை தந்து உயர் மக்கள் செல்வத்தை அளித்து இறையுணர்வையும் அறிவையும் உயர்த்தும். இந்த வாழ்க்கை முறையை கையாள்வதன் மூலம் கவலைகள் நீங்கி வாழ்வர். ஒழுக்கமே அனைத்திற்கும் அடிப்படை. அதாவது ஒழுக்கம்னா என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணம், சொல், செயலால தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திலோ துன்பம் இல்லாம இருப்பது தான். அதாவது மற்றவங்களுக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை தான் என்ன சொல்றாங்க, நம்ம ஒழுக்கமான வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஒழுக்கம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அதாவது ஒழுக்கம் என்பது ஒரு பெரிய குடை போன்றது. அதற்குள் கடமையும் ஈகையும் இயல்பாகவே அடங்கி இருக்கும். ஒழுக்கத்தில் உறுதியாக இருப்பவர் தன் கடமையை ஒருபோதும் தவற மாட்டார். உயர்ந்த ஒழுக்கம் கொண்டவர் பிறர் துன்பம் கண்டு வருந்தி தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கும் ஈகை குணத்தை பெற்றிருப்பார். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் என்பதை நிதர்சனமான உண்மை. பொருள் செல்வம் அழியக்கூடியது. ஆனால் ஒழுக்கத்தால் ஈட்டப்படும் மக்கள் செல்வம் என்றும் நிலைத்திருக்கும். ஒழுக்கமான ஒருத்தரை சமூகம் என்றும் உயர்த்தி பிடிக்கும். மன தூய்மையே ஒழுக்கம். மனம் தூய்மையாக இருக்கும் போதுதான் அங்கே இறையுணர்வு சுடர்விடும். ஒழுக்கமான வாழ்வதே இறைவனை அடைவதற்கான எளிய மற்றும் நேரடி வழியாகும். இதுவே அறிவை விரிவாக்கி ஆன்மாவை உயர்த்தி ஒளி உண்டாக்குகிறது. அறநெறியின் முதல் உறுப்புன்னு ஒழுக்கம் ஆகும். ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று. ஏன்னா எந்த செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. ஒரு மனிதன் செயல் தன்னையும் பாதிக்கலாம், பிறரையும் பாதிக்கலாம். சான்றாக இப்ப சாலையில் ஆங்காங்கே காணப்படும் குறியீடுகளை கண்டு சாலை விதிகளை கடைபிடிக்கும் போது தனக்கும் துன்பம் இல்லை, பிறருக்கும் துன்பமில்லை. அவற்றை மீறினால் தனக்கு விபத்து ஏற்படும் அல்லது பிறர் விபத்துக்குள்ளாக நேரிடும். எனவே துன்பம் தனக்கோ பிறருக்கோ தோன்றாமல் ஒவ்வொருவரும் தத்தம் செயலை வகுத்து கொள்ள வேண்டும். அந்த துன்பம் உடலுக்கு கூடாது, உணர்விற்கும் கூடாது, அது உடனேயும் தோன்றக்கூடாது, எதிர்காலத்திலும் தோன்றக்கூடாது. அத்தகு செயல்களை மட்டும் புரிதலையே ஒழுக்கம் என்கிறோம். அந்த ஒழுக்கம் என்பதில் நாட்டுக்கு நாடு வேறுபாடு நிலவுகிறது. இந்திய நாட்டில் கற்பு நெறி என்பது மிகவும் முக்கியமான ஒழுக்க நெறியாகும். ஆனால் மேலை நாடுகளில் ஆண் பெண் இருவருமே கற்பு நெறியை கடைபிடிப்பதில்லை. அங்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையே கிடையாது. உண்மையிலே ஒழுக்கம் என்பதற்கான வரையறையாது. இதற்கு ஒரு சாமியத்தை, அதாவது ஃபார்முலா வேதாத்ரி மகரிஷி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அது என்னன்னா, எண்ணம், சொல், செயல் ஆகிய ஏதொன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் எனப்படும். துன்பம் தராத செயல்களும் துன்பம் போக்கும் செயல்களும் நற்செயல்கள் அல்லது புண்ணியம் எனப்படும். துன்பம் தரும் செயல்கள் தீய செயல்கள் அல்லது பாவம் எனப்படும். ஒழுக்கத்தை ஒருவர் உயிரை போல ஓம்பி வாழ்ந்தால் பிறர் கருத்துக்கும் தேவைக்கும் மதிப்பு கொடுத்து தன் தேவையும் கருத்தையும் நிறைவு செய்து கொள்ளும் பெருந்தன்மை இயல்பாக வரும் என்பது கண்கூடு. அதுக்கு நம்ம திருவள்ளுவர்
சொல்லியிருக்கிற குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த டிவிஎம் யோகா சேனல்களுக்கு நன்றி.